6ஆம் எண்ல பிறந்தவங்க சுய தொழில் செய்யலாமா சார்? அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரியான தொழில் விஷயங்கள் கை குடுக்கும்? 6ஆம் எண்காரர்கள் பொதுவாக சுயதொழிலும் செய்யலாம், அப்படி சொல்லணும். ம். அவங்க ஒரு ஜாப்ல இருந்தாங்கன்னா, கிரீம் மோஸ்ட் அதாவது டாப் மோஸ்ட் லேயர வந்து எளிதாக எட்டி பிடிச்சிருவாங்க. ஒரு சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல ஜாயின் பண்ணவங்க, சிஇஓ அளவுக்கு கூட அவங்க போவாங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவல்ல அதாவது அந்த ஒரு கம்பெனிய நிறுவனரே வந்து, "அப்பா நான் ரிட்டயர் ஆகணும்னு நெனைக்கிறேன். என் கம்பெனிய நீ பார்த்துக்கோப்பா" அப்படின்னு நம்பி பொறுப்ப குடுக்குறாரு. குடுக்குறாருன்னா, அவரு ஒரு 6ஆம் எண்காரரா இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு கிரீம் லேயருக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. இவங்களே சொந்தமாகவும் தொழில் துவங்கலாம். அதுல எந்தவித குழப்பமுமே கிடையாது. தாராளமா இவங்க சொந்தமா தொழில் தொடங்கி அதுல ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கு. சில பேர் 6ஆம் எண்காரராக இருந்துமே, அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட் லைஃப்ல இல்லாம போயிருந்திருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேர் எண் சரியாக அமையாம 4ஆம் எண்ணிலயோ, 8ஆம் எண்ணிலயோ அமைந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. குறிப்பா 7ஆம் எண்லலாம் பேர் அமைஞ்சிருந்துச்சுன்னா, "என்னடா சார் சொல்றதுக்கு சுத்தமா சம்மந்தம் இல்லாம இருக்கே!" அப்படின்னு கூட ஒரு சில நேயர்கள் இத பார்க்குறவங்க நெனைக்கலாம். அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி நம்பர்கள்ல அவருங்க பேர் அமைஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம நிகழ்ச்சிய பார்க்குற நேயர்களுக்கு எப்போதுமே நான் சொல்வதுண்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்க நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, கீழ தெரியிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவுசெய்து கமெண்ட்ல எழுதாதீங்க. ஆங்கில எழுத்துக்கள்ல உங்க பேர் அனுப்புங்க. உங்க பேர் பொருந்தியிருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலன்னா என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். இது ஒரு இலவச பொது பலன்களாக 3 நாட்களுக்குள்ளார அனுப்புறேன். ஸோ தாராளமாக இவர்கள் வந்து சுயதொழிலும் செய்யலாம், ஜாப்லயும் இருக்கலாம். தப்பில்ல. 6ஆம் எண் ஆதிக்கத்துல இருக்கவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா எந்த தெய்வம் சார்? சுக்கிரனுக்குரிய தெய்வங்கள் அனைவருமே குறிப்பாக சொல்லப்போனா, மகாலட்சுமி தாயார் திருச்சானூர் பத்மாவதி கோயிலுக்கு போகலாம். அதே மாரி ஸ்ரீரங்கம் அ பெருமாள் ஆலயங்களுக்கு போலாம். எல்லா பணக்கார தெய்வங்கள், அலங்கார சொரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். 6ஆம் எண் ஆதிக்கத்துல இருக்கவங்க பயன்படுத்த வேண்டிய வண்ணங்கள் அப்டின்னா அது என்னவா இருக்கும்? சில்வர் அவங்களுக்கு வந்து சில்வர் மெட்டாலிக் ஒயிட் கலர்ன்னு கூட சொல்லலாம். பிளாட்டினம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சேரக்கூடிய மெட்டல். ஸோ உங்களுக்கு வந்து பொருந்தக்கூடிய பெஸ்ட் நிறம்னா வெள்ளை தான். வெள்ளையிலயும் அந்த கிளிட்டரிங் ஷைனிங்கான வெள்ளை வந்து அவங்களுக்கு ரொம்ப